90s படங்களின் மன்னன், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர், இயக்குனர், பாடலாசிரியர், நடிகர் திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதில் நிறைய பேசிட்டாங்க. இன்னொரு சீமான் அவர்கள் பேச வேண்டியிருக்கு. முக்கியமாக எங்கள் அமரன்னும் பேச வேண்டியிருக்கு. அவங்களாம் நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. மயிலாஞ்சி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி மயிலாஞ்சின்னு ஒரு படம் வந்தது. அது தலைப்புலேயே ஏதோ தகராறு போகுது இல்லையா? கரெக்டா? மயிலாஞ்சி, மயிலாஞ்சி. அஜயன் பாலா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீண்ட நெடிய பயணத்திற்கு பின் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் அவர் ஒரு அற்புதமான ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. பார்க்க தம்பி, டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைன்னா அல்லது நான் நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இவர் போயிருக்கிறாரு, நான் நல்லா டைரக்டராக வரணும் அப்படின்னு அவர் மயிலாஞ்சின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம், நல்ல டாக்டர். இந்த மாதிரி டாக்டர்களை தான் எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு தேவை. நிறைய பேர்த்த அனுப்புகிறோம், நிறைய பேஷண்ட்டுக்கு சுற்றிட்டு இருக்கானே. உண்மையா சார்? நீங்கள் விதவிதமான பேஷண்ட்டுகளை பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் வந்து ஃபுல் ஆகிடும். அற்புதமான கதைகளோடு நிறைய பேர் இருக்குங்க. உங்களுடைய அட்ரஸை நான் டைப் பண்ணி எனக்கு அனுப்பிடு. நாளைக்கு காலையிலேருந்து பாரு கூட்டிகிட்டு போய் விட்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. உங்களுடைய மச்சானா எங்கண்ணே டாக்டரை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். பேர்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்டர் வந்து பேசும்போது அவர் நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வச்சுருக்காரு. அந்த நட்பை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி எங்கேயும் சரியாக சாப்பிடுவார். கரெக்டான உணவு சாப்பிட்றதுக்காக பல இடங்கள்ல தப்பிச்சிருக்கிறார். சாப்பிட மாட்டார்ன்றதல்ல, ஆமாம், எஸ்கேப்பு அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே டாக்டர் இல்லையா? அதனால் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு வந்து 1976 மெடிக்கல் காலேஜில் எனக்கு வந்து இடம் கிடச்சிது. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் செகண்ட் குரூப்பில். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடச்சிருச்சு. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயும் இடம் கிடச்சிருச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து 4500 ரூபா தான் ஃபீஸ். அப்போ எங்கள் அப்பா கையில் காசு இல்லை. தோட்டத்தில் வறுமை, அதாவது மழை இல்லாதனால தண்ணி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு பிறவி கம்யூனிஸ்டாக மாற்றினதுக்கு காரணமே பாவலர் வரதராஜன். இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு நெருக்கம் இருக்கு. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா 4500 ரூபா. அப்படியா சாமி? எதுக்கு, எந்த காலேஜுக்கு சாமி? அவர் எங்கள் அப்பா என்னை சாமின்னு தான் கூடுவார். என்னை டேன்னே கூப்பிடாத ஒரு அப்பானது எங்கள் அப்பா தான். இல்லைப்பா, போனால் டாக்டர் ஆகிடலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இடம் கிடச்சிருச்சு. சாமி, இவர் பணம் இல்லைன்றது சொல்ல மாட்டுறாரு. நான் நினைக்கிறேன், நீ இதை விட பெரிய ஆளாவே, இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாவேன்னு எனக்கு தோணுது சாமி. நீ கொஞ்சம் வேற ஏதாச்சும் படியே. என்னையா இது? ஒரு 5ஆம் கிளாஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பார். கோமணத்தை கட்டிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். நான் வரப்பில் போய் எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவரை கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சிட்டே இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். அவ்வளவு தெளிவாக, நீ இதை விட பெரிய ஆளாவே, இதை விட்ரு சாமி, 4500 ரூபாயில் இப்போ இல்லை கட்ட முடியாது, அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் வந்தேன். ஒரு வருஷம் நான் படிக்கலை. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பானால எவ்வளவு கட்ட முடியும்னு கேட்டேன். ஏதோ 100 ரூபா 150 ரூபாய்னா கட்டிடலாம் அப்படின்னா. உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் 144 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன். பாட்டனி
நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்கார்ந்துருக்கார். ரங்கராஜ் அவர் பேர். என் ப்ரொஃபஸர் சொல்கிறேன், அது உருப்படாத சீட்டுற, ஏற்கனவே ரங்கராஜ் இங்கே உட்கார்ந்து சினிமா பக்கம் அழைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் டாக்டர் ஆகிறத விட டைரக்டர் ஆகிறதே எங்கள் அப்பா அப்பவே. இதுதான் நம்ம வந்து கிடைக்காததை கிடைத்ததை விட்டு விட்டு நம்ம கிடைக்க போகிறது என்னவோ அதை நோக்கி நம்ம பயணத்தை வேற யாரோ நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த டாக்டர் ஒரு அழகான ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து எழுத்தாளராகவும் அடுத்தவர்களோட பணி செய்து அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆக பாடுபட்ட எனது அருமை தம்பி அஜயன் பாலாவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான படத்தை தந்திருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இளையராஜா சார் அப்படின்னா அது வந்து அதை பற்றி வந்து இதில் உலகத்திலேயே ஒரு ஆள் பேரை போட்டால் அந்த படம் வியாபாரம் ஆகும், பேரை போட்டால் தான் தேட்டருக்காரன் கொடுப்பான் அப்படின்னா அது இளையராஜா தவிர வேறு யாருக்குமே அந்த ஒரு மரியாதை கிடச்சிது. ராஜா சார் மியூசிக் பண்ணுறாருன்னா திருநெல்வேலியிலேருந்து அட்வான்ஸ் வந்துடும், கோயம்புத்தூர்லேருந்து அட்வான்ஸ் வந்துடும். என்ன ஒரு ஆளுமை சார்! டைரக்டரை பற்றி கவலைப்படல, கதையை பற்றி கவலைப்படல, ஹீரோக்களை பற்றி கவலைப்படல. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை தன்னுடைய இசையால் அப்படி கட்டுக்குள் வைத்திருந்த ஒரே தலைவன், தமிழ் திரையுலகத்தின் தலைவன், நாயகன், இசை ஞானி இளையராஜா தான். அவர் இசையமைப்புக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. நிச்சயமாக அவர் இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை தந்திருப்பார். அது மாதிரி 2 புதுமுகங்கள். உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை, ஏன்னா தயாரிப்பாளர் சொல்லும்போதே சொன்னார், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, தம்பி நல்லா நடிச்சிருக்காங்கன்ட்டு. அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, மற்றும் இந்த திரைப்படத்திலே பல காரணங்களால் ரொம்ப டிலே ஆயிடுச்சோம். ஏஜே அவ்வளவு நாள் இவர் கூட பயணம் செய்து ஒரு இயக்குனருக்கு முழுமையான ஆதரவை வழங்கிய இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு என்னதான் ஒரு டைரக்டர் இருந்தாலும் கரெக்டான அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் அந்த படம் உருப்படியாக வரும். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இங்கே யாருமே இல்லை போட்டு கைத்தட்ட மாட்டேன்றீங்க. பாவம், கைத்தட்டுறது கூட உங்களால் முடியாமல் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏயா சொல்லு. அஜயன் மேலே ஒரு புண்ணு சிரிப்பு தான், ஜாஸ்தி பேச மாட்டார். ஆனால் பேசினா கருத்தாளத்தோடு தான் பேசுவார். உன்னுடைய நல்ல இதயத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். எப்போவோ ஜெயிச்சிருக்க வேண்டிய ஆள். லேட் பட் நெவர். அதே போல் அண்ணன் கங்கையமரன் வந்திருக்கிறது இதில் மிக சிறப்பான விஷயம். ஏன்னா இளையராஜாவையே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மேடையில் இசைஞானி இல்லாத குறையை தீர்க்க எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னு பேசக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அண்ணனை நான் வந்து 1963-62 நினைக்கிறேன், மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாட்டு கச்சேரி, வெள்ளிங்கிரின்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியில். நான் சின்ன பையன், என்னை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறார். எதுக்குன்னா அந்த இசைக்கலைஞர்களுக்கு நீ தான் நூல் மாலை போடணும் அப்படின்னு. அங்கெல்லாம் தறிகள் ஜாஸ்தி, சிறுமுகை அந்த ஏரியாவிலெல்லாம் சிவப்பு கலரில் அந்த தறி நூல் அப்படியே எடுத்து கொண்டாந்து எல்லாத்துக்கும் மாலை போட சொல்கிறாங்க. அதில் யாருன்னே தெரியாது எனக்கு. அதுதான் பாவலர் வரதராஜன் அவர்களுடைய குழு. அந்த குழுவுக்கு 1963 நான் வந்து 6 வயசு பையனாக இருக்கும்போது மாலை போட்டிருக்கேன். இவருக்கு அந்த மாலையினுடைய வெற்றின்னு. ஸோ இது நிறைய கதைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் அவங்க கதையை பேசினாங்க. நான் பேசினா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வேண்டாம். என்னை தம்பி அழகாக சில கதைகளை சொல்லி, ஏன்னா நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ சினிமான்ட்டு
இதோ எனக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குன்னு தம்பி கிளம்பி போனார், அந்த மாதிரி நம்மளும் கிளம்பி போயிடலாம். ஆனால் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இனி யார் யாரையெல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற என் தம்பி, அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் அப்படி பரபரப்பான மணித்துளி. அவர் பேச்சு பரபரப்பு, அவருடைய நடை உடையும் பரபரப்பு, அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு. அப்படி பரபரப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்புமிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காகத்தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சீமான் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பல நாட்களாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டோ, அன்றைக்கி எதுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்கணும், அன்றைக்கி அது சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தனஞ்சயன் சார் கேட்டார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. படம் பார்த்துட்டாங்கன்னா அவரை விட ஒவ்வொரு இடத்துலையும் படத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா சினிமாவை மிக மிக உயர்வான ஒரு 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 கலைப்படைப்பை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள். தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் நீ பேசணுக்கனே. அதுக்காக தான் நான் இத்தோடு இந்த வாழ்த்துக்களை முடித்துக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். கலையையும் காலத்தையும் தனது படைப்பின் மூலம் நேர்த்தியாக வடிவமைக்கும் தேசிய விருது பெற்ற மற்றும் மயிலாஞ்சி படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு லால்குடி இளையராஜா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். அஜயன் பாலா அண்ணா எனக்கு, நான் மெட்ராஸ்க்கு ஊர்லேருந்து லால்குடியிலேருந்து கிளம்பி மெட்ராஸ்க்கு வரப்போ மெட்ராஸே தெரியாது. ஸோ மெட்ராஸே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்போ என் காலேஜில் படித்த சண்முக சுந்தரம்னு ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவர் ஆனந்த விகடனுக்குலாம் நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவார். அவர் ரூமில் தான் தஞ்சம் அடைஞ்சேன். அங்கே மயிலாப்பூரில் காமதேனு தேட்டருக்கு ஆப்போசிட். மேக்ஸிமம் சினிமா காமதேனு தேட்டரில் டிக்கெட் எல்லாமே உள்ளே ஓடுவாங்க. கொஞ்சம் நேரம் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொஞ்சிக்கலாம். அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க பெருசாக. அங்கே படம் பார்த்துட்டு வெறுமன ரூமில் தூங்கிட்டு இருக்கப்ப எப்போதும் படுத்துக்கிட்டே கிடக்கிறப்ப ஏதாவது ஒரு புக்ஸ் நம்ம பக்கத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வருவாங்க, இலக்கியவாதிகள் அண்ணன் இசக்கி அண்ணன், அது மாதிரி இலக்கியவாதிகள் பூங்காற்று தனசேகர். அது மாதிரி எனக்கு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சின்ன வயசுலேருந்தே ஓவியம் மட்டும்தான். ஸோ படம் வரைவேன், நான் பார்க்குற காட்சியை வரைவேன், அதோட நம்மளுக்கு நாலேஜ் அவ்வளோதான். அதனால தான் ஓவியக் கல்லூரியிலே போய் நான் ஓவியக் கல்லூரியில் ஜாயின் பண்ணது. அதனால தான் எனக்கு வாசிப்பு அப்படிங்கிறதுனா பிகம் ஃபேன் ஆஃப் ஹிம். அவரால் தான் எனக்கு வாசிப்பு திறன் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய படிக்க ஆரம்பித்தேன், நிறைய புக்ஸை படிக்க ஆரம்பித்தேன். ஜெயகாந்தன், ஜெயமோகன், அது மாதிரிலாம் ரைட்டர்ஸை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். நான் அதுக்கப்புறம் சில படங்கள்லாம் நிறைய படங்கள்லாம் பண்ணி எனக்குன்னு ஒரு நேம் வந்துருச்சு. இவர் படம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோன்னா நானே ஃபோன் பண்ணி, அண்ணா உங்கள் படத்தில் நான் இருக்கணும்ண்ணா அப்படின்னு வாலண்டரியாக நானே கால் பண்ணி ஆசைப்பட்டு இந்த படத்தில் அவர் படத்தில் என் பேரும் வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட பெரிய விஷயம், இளையராஜா சார் டைட்டில் கார்டு கூட லால்குடி அண்ணன் இளையராஜான்னு என் பேர் வந்ததுக்கும் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைக்க போகிறதே இல்லை லைஃப்பில். நன்றி. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு குரல் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கும். அவங்களுடைய பார்வையை சுவைப்பட நமக்கு சினிமாவாக கொடுக்குறவங்க தான் ஒளிப்பதிவாளர்கள். அப்படி ஒளி, நிழல், நிறம், அமைதி இது எல்லாத்தையும் இயற்கையோட ரசனையோடு சேர்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி இயல்பாக எப்போதும் தன்னுடைய எல்லா படங்களையுமே காட்சிப்படுத்தக்கூடிய சிறந்த ஒளிப்பதிவாளர் திரு செழியன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற நான் மதிக்கிற ஆளுநர்களுக்கும் வந்திருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அஜயன் பாலனுடைய நண்பன் பொலிசேஷா சொன்ன மாதிரி 2000 நான் பிஜி ஸ்ரீராம் சட்ட உதவியாளராக இருந்தேன். அவர் இன்னொரு இயக்குநர்கிட்ட உதவியாளராக இருந்தார். அப்போ சாலிகிராமத்தில் தெருக்கில் நான் நடந்து போகும்போது அவர் ஒரு நாள் சொல்லி, நீ நான் முதல் படம் பண்ணால் நீ தான் கேமரா பண்ணணும், சரி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு. அப்போ இந்த அட்வான்ஸ் சொல்லி பைக்கில் எடுத்து ஒரு ரூபா கையில் கொடுத்தாரு.
அதுக்கு பிறகு 25 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் அலுவலகத்துக்கு வந்து நீ என்ன பெரிய இயக்குனர்லாம் ஒர்க் பண்ணிட்டா ஏன் கூட பண்ணுவியான்னு கேட்டார். நான் சொன்ன அட்வான்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது, பாப்பா நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த படம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு படம் நம்ம எடுக்கும்போது அந்த படத்தில் யாராவது 2 பேர் நமக்கு நெருக்கமாக ஆவாங்க. இப்போ ஸ்ரீராம் கார்த்திக் அவர் வந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ முன்னெடுப்புகள் எடுத்தாருங்கிறது எனக்கு தெரியும். அவருக்காக அவரை நான் வாழ்த்துக்கிறேன். தமிழில் முக்கியமான ஒரு நடிகராக அவர் வரணும். படத்தில் பங்களிப்பு கொடுத்த கிரிஷா, சகோதரர் சிங்கமொழி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா தயாரிப்பாளர் அர்ஜுன் அவர்கள். கடந்த 2 வருஷத்தில் அவர் நிறையா முறைகள் நாங்கள் பேசி ஒரு நல்ல நண்பராக அவர் மாறிட்டார். ஊரில் வந்து மழை பெய்யும் போது இடி இடிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அர்ச்சனனுக்கு பேர் பத்து, அர்ச்சனனுக்கு பேர் பத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேரை சொன்னால் அந்த பயம் வராது, அந்த இடி விலகி போயிடணும். அது மாதிரி இந்த கடந்த 2 வருடங்களில் பல இடிகளே அவர் தாங்கி இந்த இடத்துக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய சாதனை. அது சினிமா மேலே இருக்கக்கூடிய அவருக்கு அன்பும் அந்த கலை மேலே அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு இருந்த ரொம்ப ஆர்வத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஊட்டியில் நடக்க போகுது அப்படின்னு. ஊட்டினாலே நமக்கு ஊட்டி தமிழ் சினிமானாலே நமக்கு அடுத்து வர்ற பெயர் வந்து மதிப்புக்குரிய பாலுமந்திரா சார் அவர்கள் தான். அப்போ அவர் எடுத்த லொக்கேஷன்ஸ் இல்லாமல் வேற ஒரு இடங்களை போய் தேடி எடுக்கணும் அப்படின்னு போய் எடுத்தோம். ஏன்னா என்னுடைய முதல் படம்ல நான் அடிஷனல் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி சீமான் அவருடைய தம்பி படத்தில் நான் வந்து கேமரா முதல்ல நான் தொடுறேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், அந்த படத்தோட கிளைமாக்ஸ் காட்சிகள் எல்லாம் நான் தான் ஷூட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் எடுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கான, ஒரு மாதிரி டீக்ளாமரைஸ்டான, ரொம்ப ராவான ஒரு படங்களாக இருந்ததுனால அதுக்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு நான் இப்படி ஒரு படம் கலர்ஃபுல்லாக, ஃபேண்டஸியாக, ரொம்ப கிளாஸியாக ஒரு படம் நான் பண்ணுறேன். இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்கான நண்பர் அஜயனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஊட்டி அப்படிங்கும் போதே நான் ஒவ்வொரு ஃப்ரேம் எடுக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, பாலுமந்திர சார் ஞாபகம் வந்தார். அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டையும் இன்னொரு மேதை பார்க்க போகிறாரு, இளையராஜா சார் பார்க்க போகிறாருங்கிறது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த ஷாட், ஏன்னா இந்த ஷாட் வந்து மிடாஸ் டச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை தொட்டவுன்னு அது பொண்ணாக மாறிடும். அது மாதிரி ராஜா சார் வந்து இந்த படத்தை வந்து எப்படி மாற்றிருக்காருங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நான் பெரிதும் மதிக்கிற பாலுமந்திரா சாருக்கு நான் அஞ்சலி செலுத்த விரும்புவதாக இருந்தால் இந்த படத்தின் ஒளிப்பதிவு மூலமாக நான் அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். எங்களுடைய அம்மா அகிலா அம்மா, என்னுடைய தயாரிப்பாளர் தன்யன் சார், நான் மிகவும் மதிக்கக்கூடிய கங்கைமரன் சார், ஆரியகுமார் சார், பேரரசு சார், சீமான், இன்னும் மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் இருப்பதை நான் மிகவும் பெருமையாகவும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு கணமாகவும் நினைக்கிறேன். அஜயன் பாலா என்னுடைய நீண்டகால நண்பர் அப்படிங்கிறத விட வந்து இப்போ நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்க மாதிரி எளிதில் உலக படங்களை வந்து ஒரு இணையத்தில் போய் தரவிறக்கம் செஞ்சு பார்த்துட முடியாது. எங்களுக்கு உலக படங்களை பற்றின ஒரு விஷயமாக முதல்ல அன்னைக்கு வந்து அஜயன் பாலா அவர்களுடைய மொழிபெயர்த்த விக்டோரியா டிசிகாவுடைய பைசைக்கிள் தீவ்ஸ் ஆகட்டும், பேட்டில் ஆஃப் அல்ஜீரியா ஆகட்டும், இந்த மாதிரியான முக்கியமான புத்தகங்கள் தான் வந்து எங்களுக்கு மிக சினிமாவுக்கு பெரிய அளவில் எப்படி நம்மளுடைய கேரியரை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதவின புத்தகங்கள். அவருடைய ஒரு ரைட்டராக எனக்கு அஜயன் பாலாவை ரொம்ப பிடிக்கும். வந்து அவருடைய கூட்ஸ் வண்டியின் கடைசி பெட்டி ஆகட்டும், அவருடைய நிறைய கதைகள் என்னுடைய ஃபேவரட்டான கதைகள் இருக்குது. அஜயன் பாலா வந்து எப்போவோ ஒரு டைரக்டராக இருக்கணும். வந்து அவருடைய திறமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் மிக கடினமான உழைப்பாளி. மயிலாஞ்சி வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, சாங்ஸும் ட்ரைலரும். நிச்சயமாக அவங்க அம்மாவை தான் நினச்சி பார்க்குறேன். அஜயன் அவங்களோட அம்மா வந்து நான் அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அஜயனை வந்து அவங்க சீக்கிரமாக இயக்குனராக பார்க்கணுன்னு விரும்பின ஒருத்தங்க. நிச்சயமாக அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்கும். தயாரிப்பாளர் ரொம்ப அழகாக பேசுனீங்க. நடிச்சிருக்கக்கூடிய கார்த்திக், அவரோட கன்னிமாடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வந்து ஹீரோயின் ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இளையராஜா சார் இந்த படத்துக்கு ரொம்ப சரியான தேர்வு, அது ப்ரொடியூசர் ரொம்ப அழகாக சொன்னார். வந்து நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் அவ்வளோ ஈஸியாக, இவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க. அஜயன் பாலா
உடைய நட்பும் அஜயன் பாலாவுடைய உழைப்புக்குமான அங்கீகாரமாக தான் இவங்க எல்லாரும் வருகை இருந்திருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த விதத்திலே வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறியாக தென்படுது. எல்லோருக்கும் படம் சார்ந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.